மாமியார் அன்னைக்கு செய்ததே வருஷம் என்னாச்சு இன்னும் மறக்கல. நாத்தனார் அன்னைக்கு செய்தது, அவ இப்படி செய்து போட்டா, அவன் இப்படி செய்து போட்டான், அவங்க இப்படி செய்து போட்டான், எனக்கு அன்னைக்கு இப்படி நடந்துச்சு. வருஷம் என்னாச்சுப்பா? சரி, இப்படி நீ பகையே உனக்குள்ள வளர்த்து கொண்டிருந்தால், தோல்வியை உனக்குள்ள மறுபடியும் தோல்வியின் சிந்தனை, தோற்று போன இடத்தை மறக்காம இருந்தா என்னைக்கு நீ ஜெயிக்கிறது? பின்னானவைகளை. ஆனா இந்த பிரசங்கத்துக்கு நீ உறங்கின என்ன? நீ என்ன சொல்லுது? பின்னானவைகளை சொல்லுங்க. பின்னானவைகளை முன்னானவைகளை நாடி. நடந்ததை விடுமா, நடக்க போறத பத்தி யோசி. உன் தம்பி பக்கத்துல தானே இருந்தான். அவன் 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 அதுக்கு முன்னாடி பலமுறை ஆராதிச்சாங்களா? அவன் கொண்டு போனா, ஏற்றுக்கொள்ளப்பட்டா. இன்னைக்கு நீ ஏற்றுக்கொள்ளப்படல. ஆண்டவர் என்ன நிரந்தரமா தள்ளுனாரா? நீ சாகிறது வரைக்கும் நீ பண்ணுகிற ஆராதனை எனக்கு வேண்டான்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணினாரா? இல்லையே. அவன் கையில இருந்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போனார். உன் கையில இருந்தது இது எனக்கு வேண்டான்னு சொன்னார். இதுதானே நடந்துச்சு. இனி நீ கொண்டே வரப்படாது, உன்னை நான் நல்லாக்கவே மாட்டேன்னு உனக்கு பிராமிஸ் என்ன தந்தாரோ? இல்ல இல்லையா? அப்ப தோல்வியை மறக்கிறதுக்கு நமக்கு ஏன் பிரச்சனை? வாழ்க்கையில கண்ட அந்த கடந்த காலத்தில் நீங்க பட்ட அவமானம், பிரச்சனைகள், பாடுகள், இதை மறக்கிறது வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுக்கவே முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? அவன் தான் காரணம், அவன் தான் காரணம், அதுதான் காரணம், நான் போனேன், நான் தீந்தேன், நான் போனேன், நீ தீந்த. ஆறுவனை தலையில கைய சொன்ன தீர்க்க தரிசனம் ஒண்ணு வேண்டாம். அல்லேலூயா. முன்னானவைகளை சொல்லுங்க, பின்னானவைகளை